100 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு டே 40. டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜர்னி இது. டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம படிக்கிற இந்த சின்ன சின்ன பாடங்கள் தான் நம்மளோட பெரிய வெற்றிக்கு ஒரு அடித்தளமா அமைய போகுது. அதனால ரொம்ப கவனமா கவனிங்க. இன்னைக்கே நாம பார்க்க போற தலைப்பு 7ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்திலிருந்து எடுத்த மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். பார்க்கறதுக்கே இது ஒரு சிம்பிளான பாடம் மாதிரி தெரியலாம். ஆனா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 வரைக்குமே இது ஒரு ஃபவுண்டேஷன் டாபிக். ஸ்கூல் புக்ல இருக்கிறத அப்படியே படிக்காம டிஎன்பிஎஸ்சி தேர்வு கண்ணோட்டத்துல இதுல இருந்து கேள்விகள் எப்படியெல்லாம் வரும், நாம எந்த இடத்துல அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். சரி, நம்ம நேரடியா குடியிருப்புகள் அதாவது செட்டில்மெண்ட்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அடிப்படை விஷயத்த புரிஞ்சுக்கணும். குடியிருப்புகளை உருவாக்குறது யாரு? மக்கள். அப்போ முதல்ல இந்த உலகத்துல இருக்கிற மக்களை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க உலக மக்கள் இனங்கள் அதாவது ரேசஸ் ஆஃப் த வேர்ல்ட் பத்தி முதல்ல பார்க்கலாம். முதல்ல இனம் அதாவது ரேஸ் அப்படின்னா என்ன, அதோட வரையறைய பாருங்க. இது ஒன்னும் இல்ல, ஒரு மக்கள் குழுவை அவங்களோட பரம்பரையா வரக்கூடிய சில உடல் ரீதியான பண்புகளை வச்சு பிரிக்கிறது தான். அதுக்கு எதெல்லாம் அடிப்படையா எடுத்துக்கிறாங்கன்னா, தோலோட நிறம், தலையோட வடிவம், முடியோட வகை, முகத்தோட அமைப்பு, இந்த மாதிரி சில புறத்தோற்றங்களை வச்சுதான் வகைப்படுத்துறாங்க. இந்த டெஃபினிஷன் ரொம்ப பேசிக். ஆனா பொதுவா உலகத்தில் இருக்கிற மனித இனத்தை ஒரு 4 பெரிய பிரிவுகளா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா காக்காசாய்டு, நீக்ராய்டு, மங்கோலாய்டு, அப்புறம் ஆஸ்ட்ரலாய்டு. காக்காசாய்டு இனம் பொதுவா ஐரோப்பிய பகுதிகள்லையும், நீக்ராய்டு இனம் ஆப்பிரிக்காவிலையும், மங்கோலாய்டு ஆசியாவிலையும், ஆஸ்ட்ரலாய்டு ஆஸ்திரேலியா பகுதிகள்லையும் அதிகமா காணப்படுறாங்க. இது ஒரு பொதுவான வகைப்பாடு. எக்ஸாம்ல பொறுத்துக மாதிரியான கேள்விகள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான நேரடியான கேள்வி வரக்கூடிய ஒரு பகுதி, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் எத்தனை? பதில் 22. இது பலமுறை டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மக்கள் தொகையை பத்தி படிக்கும்போது மொழி வாரியான இந்த புள்ளி விவரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 22ங்கிற நம்பரை மறக்காதீங்க. இது ஒரு டைரக்ட் 1 மார்க் கொஸ்டின். சரி, இப்போ மக்கள் இனங்கள் பத்தி ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து அந்த மக்கள் எங்க எப்படி வாழ்றாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அதுதான் குடியிருப்புகள், அதாவது செட்டில்மெண்ட்ஸ். மனிதன் தன்னோட இருப்பிடத்தை எப்படி அமைச்சுக்கிறான், அதோட வகைகள் என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப விளக்கமா பார்க்கலாம் வாங்க. குடியிருப்புகளை அடிப்படையா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு கிராம குடியிருப்பு அதாவது ரூரல் செட்டில்மெண்ட், இன்னொன்னு நகர்ப்புற குடியிருப்பு அதாவது அர்பன் செட்டில்மெண்ட். இது ரெண்டுக்கும் இருக்கிற மிக முக்கியமான அடிப்படை வேறுபாடு என்ன தெரியுமா? அவங்க செய்யற தொழில்தான். கிராமத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் வேளாண்மை, மீன்பிடித்தல், கால்நடை வளர்ப்புன்னு முதன்மை தொழில்களை செய்வாங்க. ஆனா நகரத்தில் இருக்கிறவங்க தொழிற்சாலைகள், வியாபாரம், பேங்க், டிரான்ஸ்போர்ட் மாதிரி 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழில்களில் ஈடுபடுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சுதான் ஸ்டேட்மெண்ட் கேள்விகளை உருவாக்குவாங்க. இப்போ நாம கிராம குடியிருப்புகளை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, அதோட வடிவங்கள் அதாவது பேட்டர்ன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதிலிருந்து நிறைய கேள்விகள் உருவாக வாய்ப்பிருக்கு. அதனால இந்த பகுதியை ரொம்ப கவனமா கவனிங்க. கிராம குடியிருப்புகளோட அமைப்பை வச்சு அதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு குழுமிய குடியிருப்பு அதாவது கிளஸ்டர்ட் செட்டில்மெண்ட். இங்க பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமா ஒன்னா கூட்டமா இருக்கும். இது பெரும்பாலும் நல்ல வளமான சமவெளி பகுதிகள்ல காணப்படும். இன்னொன்னு சிதறிய குடியிருப்பு அதாவது ஸ்கேட்டர்ட் செட்டில்மெண்ட். இங்க வீடுகள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாம அங்கொன்னும் இங்கொன்னுமா தூரமா சிதறி இருக்கும். இது பொதுவா மலைப்பகுதிகள், பாலைவனங்கள் மாதிரி இடங்கள்ல காணப்படும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கிராம குடியிருப்புகளோட வடிவங்கள் அதாவது பேட்டர்ன்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. முதல்ல நேர்கோட்டு வடிவமைப்பு அதாவது லீனியர் பேட்டர்ன். இது ஒரு சாலை அல்லது ஒரு ஆற்றங்கரையோரம் வீடுகள் வரிசையா அமைஞ்சிருக்கும். அடுத்து செவ்வக வடிவமைப்பு அதாவது ரெக்டாங்குலர் பேட்டர்ன். இது பெரும்பாலும் சமவெளி பகுதிகளில் காணப்படும். அடுத்து வட்ட வடிவமைப்பு அதாவது சர்க்குலர் பேட்டர்ன். இது ஒரு ஏரி அல்லது குளத்தை சுத்தி வீடுகள் வட்டமா அமைஞ்சிருக்கும். கடைசியா நட்சத்திர வடிவமைப்பு அதாவது ஸ்டார் லைக் பேட்டர்ன். பல சாலைகள் ஒன்னா சந்திக்கிற இடத்துல இருந்து எல்லா திசைகளிலும் வீடுகள் பரவி நட்சத்திர மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான மேட்ச் த ஃபாலோவிங் ஏரியா. கவனமா நோட் பண்ணிக்கோங்க. சரி, கிராம குடியிருப்புகளை பத்தி தெளிவா பார்த்துட்டோம். இப்ப நாம நகர்ப்புற குடியிருப்புகளுக்கு வருவோம். மக்கள் தொகை அதிகமாக கிராமங்கள் நகரங்களா மாறும். அப்ப குடியிருப்புகளோட தன்மையும்
அளவும் இன்னும் சிக்கராகும். அதுதான் நகர்ப்புற குடியிருப்புகள். அதோட வகைகளை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். நகர்ப்புற குடியிருப்புகளோட வளர்ச்சிய ஒரு படிநிலையா, அதாவது ஒரு ஹையரார்க்கியா நாம பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன நகரம், அதாவது டவுன். அது இன்னும் வளராகி மக்கள் தொகை அதிகமாகும் போது மாநகரம், அதாவது சிட்டி ஆகுது. அதுக்கும் மேல மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகும் போது அது மீப்பெரு நகரம், அதாவது மெகா சிட்டின்னு சொல்லப்படுது. கடைசியா பல பெரிய மாநகரங்கள் ஒன்னோட ஒன்னு இணைந்து ஒரு மிகப்பெரிய நகர்ப்புற பகுதியை உருவாக்குச்சுன்னா அதுக்கு இணைந்த பெருநகரங்கள், அதாவது மெகலாபலிஸ்னு பேரு. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இது ஒரு மிக மிக முக்கியமான நேரடி கேள்வி. ஒரு நகரம் மீப்பெரு நகரம், அதாவது மெகா சிட்டி அப்படின்னு அழைக்கப்படணும்னா அதோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கணும்? சரியான விடை 10 மில்லியனுக்கும் அதிகம், அதாவது 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கணும். இந்த நம்பரை மறக்கவே கூடாது. டோக்கியோ, டெல்லி போன்ற நகரங்கள் இதுக்கு நல்ல உதாரணங்கள். இந்த 10 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா வரக்கூடிய கேள்வி. இந்த அடிப்படை படிநிலைகளை தாண்டி இப்ப இருக்கிற நவீன காலத்துல உருவாகிற நகர்ப்புற அமைப்புகளுக்கு சில சிறப்பு பேர்கள் இருக்கு. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அடிக்கடி தேர்வுல கேட்கப்படுது. அதனால இதுல நாம கூடுதல் கவனம் செலுத்தணும். இதிலிருந்து ஒரு கேள்வி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த 3 வார்த்தைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது இணைந்த நகரம், அதாவது கானர்பேஷன். இதுல என்னாகும்னா பல நகரங்கள் விரிவடைஞ்சு ஒன்னோடொன்னு இணைந்து ஒரு பெரிய தொடர்ச்சியான நகர்ப்புற பகுதியா உருவாகும். உதாரணத்துக்கு நம்ம மும்பைய சொல்லலாம். 2வது துணைக்கோள் நகரம், அதாவது சேட்டலைட் டவுன். இது ஒரு பெரிய மாநகரத்துக்கு வெளியே திட்டமிட்டு உருவாக்கப்படுற ஒரு சின்ன நகரம். எதுக்குன்னா அந்த பெரிய நகரத்தோட மக்கள் நெருக்கடியை குறைக்கிறதுக்காக. 3வது பொலிவுறு நகரம், அதாவது ஸ்மார்ட் சிட்டி. இது டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு நவீன நகரம். இந்த 3க்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வரைக்கும் நாம இந்த பாடத்தோட எல்லா முக்கிய கருத்துகளையும் ஒன்ன விடாம பார்த்துட்டோம். இப்போ நாம படிச்ச இந்த தகவல்களை எப்படி மார்க்க மாத்துறதுன்னு பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேள்விகள் எப்படி வரும், நாம எங்க கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கவனிக்கலாம் வாங்க. இந்த பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள நல்லா பாருங்க. இதுல இருந்து தான் கூற்று வகை கேள்விகள், அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரும். உதாரணத்துக்கு, கிராமப்புறங்களில் மக்கள் அடர்த்தி அதிகம் அப்படின்னு ஒரு கூற்று கொடுப்பாங்க. அது தப்பு தானே? கிராமத்துல மக்கள் அடர்த்தி குறைவு. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் எளிமையான வாழ்க்கை முறை காணப்படுகிறதுன்னு சொன்னா அதுவும் தப்பு. கிராம நிர்வாகம் ஊராட்சி, நகர நிர்வாகம் நகராட்சி அல்லது மாநகராட்சி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மாத்தி மாத்தி கொடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. அதனால இந்த அட்டவணையை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஆஸ்பிரன்ஸ் பொதுவா செய்யற தவறுகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கானபேஷன் மற்றும் மெகலாபலிஸ், இது 2க்குமான வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்காம குழப்பிக்கிறது. அடுத்து மெகா சிட்டிக்கு 10 மில்லியன் மக்கள் தொகை வேணுங்கிறத மறக்கிறது ஒரு பெரிய தப்பு. கடைசியா கிராம குடியிருப்பு வடிவங்களை பொறுத்துக கேள்விகள்ல தப்பு பண்றது. நேர்கோட்டு வடிவமைப்புன்னா சாலை அல்லது ஆறு, செவ்வக வடிவமைப்புன்னா சமவெளி. இந்த விஷயங்கள்ல தெளிவா இருந்தீங்கன்னா இந்த தவறுகளை ஈஸியா தவிர்க்கலாம். இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது சம்பந்தமா முழுமையா தேர்வு நோக்கில தயாரிக்கப்பட்ட குறிப்புகள், டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை அடிப்படையா வச்சு தயார் செஞ்ச PDF வெறும் 29 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு டீ குடிக்கிற செலவுல ஒரு முக்கியமான தலைப்பை நீங்க முழுமையா படிச்சு முடிக்கலாம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை பயன்படுத்திக்கோங்க. தினமும் இந்த மாதிரி டிஎன்பிசி தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில வகுப்புகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா படிக்கிற, கண்டிப்பா வேலைக்கு போகணும் ஒரு வெறியோட இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் நம்ம மெம்பர்ஷிப்ல சேரலாம். அதுல உங்களுக்கு பிரத்யேக குறிப்புகள், ரிவிஷன் சப்போர்ட் மாதிரி கூடுதல் உதவுகள் கிடைக்கும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தொடர்ச்சி, அதாவது கன்சிஸ்டன்சி மட்டும்தான் வெற்றியை தரும். ஒரு நாள் 10 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்த 10 நாள் படிக்காம இருக்கிறத விட தினமும் 2 மணி நேரம் படிக்கிறது தான் உங்களை வெற்றிக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகும். உங்களுடைய அரசு பணி கனவு நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோட படிங்க. Day 40 முடிந்தது. நாளைக்கு Day 41ல 7ஆம் வகுப்புல இருந்து இன்னொரு முக்கியமான பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். கன்சிஸ்டன்சி மட்டும் விடாம ஃபாலோ பண்ணினா டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் உங்களுக்கு தான். தொடர்ந்து படிங்க. All the best.